எல்லாருக்கும் வணக்கம். என் சுபாஷ் கிச்சனுக்கு நான் இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். நிறையா இந்த ஆஸ்ட்ராலஜி எம்ஏ டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். அந்த படிப்பு இதனால் எனக்கு நிறையா வீடியோ போட முடியல. சரியா, இன்றைக்கி என்ன போட போகிறேன்னா, எங்கள் மாமியாரோட ரெசிபி இது. சரிங்களா, அது இந்த சுண்டைக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணுவாள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பண்ணி பாருங்கோ. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு சொல்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மிளகா வத்தல் ஒரு 4 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். இங்கே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, அப்புறம் ஒரு நந்தினி பாக்கெட் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு போகும். நான் அது தண்ணியெல்லாம் போட மாட்டேன், அப்படியே. அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி. இங்கே பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடும் வெந்தயம். அப்புறம் மிளகா வத்தல் ஒரு மிளகா வத்தல், பெருங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, சின்ன புளி. சரிங்களா, சின்ன புளியை போட்டிருக்கேன். இதை ஊற வச்சு அப்புறம் அது ரசம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இது கொத்தமல்லி, இது கருவேப்பிலை. சரியா, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சுண்டைக்காய். இதுதான் மெயின். இந்த சுண்டைக்காவை வறுத்து வச்சுட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன். தயிரை பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். சரியா, இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் இந்த தயிரில் இந்த மஞ்சப்பொடி, உப்பையும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இங்கே எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, அப்புறம் வெந்தயம், பெருங்காயம், ரெட் சில்லி அதை போட்டுருவேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு, இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவேன். கொஞ்சம் தண்ணி. இது கொதிக்கட்டும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனால் போதும். இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டு இதுவும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த தயிரை கடையணும்லாம் இல்லை, அப்படியே போடலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இதையும் போட்டுக்கோங்க. இது வத்தல், சுண்டைக்காய் வத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பொங்கு வந்த போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் கல்லுக்கு. இந்த இது இருந்தால் போதும். சரியா, இப்போ நம்மளோட மோர் குழம்பு தயாராகிடுச்சு. மேலே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கேவ் சுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.